முட்டை ஆம்லேட் குழம்பு பொரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள். வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கறி மீனுக்கே டஃப் கொடுக்கும். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் 1 எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடானதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க. இது எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு முட்டையை நல்லா ஊற்றிடுங்க. சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள், இல்லைன்னா முட்டை வந்து கருகி போயிடும். அடுத்து இதை திருப்பி போட்டுட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ முட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விற்றுட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, நல்லா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. முட்டையிலே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் தூள், மல்லி மசாலா வீட்டிலேயே அரைச்சது 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேங்காய், அதுக்கப்புறமா புளி கரைசல், தேவையான அளவு தண்ணி, நல்லா இதை கலந்து விட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது அப்படியே மீன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி பக்குவத்தில் தான் வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீன் சேர்ப்போம்ல, அதே மாதிரி இந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா 2 கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஆயிலே நம்ம வந்து சில்லி மசாலா சேர்த்ததுனால இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த குழம்பு 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.